அதாவது கும்பிடாத சாமி இல்லை, ஆனாலும் எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. அது ஆக்சுவலி ஒரு விஷயம் என்ன இங்கே பார்க்க மறந்துடுறோன்னா, கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது. கர்ம வினை அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளோட செயல்கள். நம்ம ஒரு ஒரு விஷயத்தையுமே எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கோம் முந்தைய ஜென்மத்தில் இல்லை முன்னாடி காலத்தில் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கோமோ அது பொறுத்து தான் இப்போதைய காலகட்டங்கள்லேயும் நமக்கு பலாபலன் கிடைக்கிது. இப்போது டாக்டர்கிட்ட போகிறோம், லிவரே சரியில்லைன்னு சொல்கிறோம். அப்படி லிவரே சரியில்லைன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க டாக்டர். அப்போ நான் குடிப்பேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நம்ம குடிக்கிறத நிறுத்தாமல் டாக்டர் எனக்கு லிவரை மட்டும் சரி பண்ணிட்டாலே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னோன்னா, அதுதான் நம்ம கர்மவினையை புரிந்து கொள்ளாமல் பிரார்த்தனையை மட்டுமே நம்புவது. நம்ம என்ன சொல்கிறோம், என் பிரச்சனையை மாற்றுங்க, ஆட்டிடியூட் மாறினுன்னு சொல்கிறோம். இங்கே மேட்ரு என்னென்னா, உன் ஆட்டிடியூட் தான் உன் பிரச்சனைக்கே காரணம். ஸோ கர்ம வினைகள் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டிடியூடை கொடுக்கும் பேசிக்காக இந்த ஜென்மாவில். ஸோ நம்மளோட ஆட்டிடியூடை மாற்றுறது தான் நம்ம கர்ம வினையை மாற்றுறதோட முதல் ஸ்டெப். கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பலாப்பலன் இருக்கும்.